ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் ஃப்ரையை 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 50% அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு தான் வேகணும் காலிஃப்ளவர். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை நான் 2 விதமாக பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு 2 பவுலில் நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காகவும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலரும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம், இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் முட்டையில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு வேணும்னா மசாலாவும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். எக்கை முட்டையில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எக்கில் செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நாம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் சூப்பராக பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.